So today topic on the champering, அதாவது 2D champering எப்படி பண்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். And then engraving, planar text எப்படி பண்றது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் எடுத்திருக்கேன். இந்த மாடலை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சாம்பர் நானே கிரியேட் பண்றேன், ஓகேவா? அப்போ நேரா 3D சாம்பர்ல போயிட்டு இங்க கர்வ்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க கனெக்டட் கர்வ்ஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு டான்ஜென்ட் கர்வ்ஸ்ல வைங்க. ஸோ ஒன்னொரு லைனா நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் ஹியர், இங்க, ஓகே ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 mm கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கேன், ஒரு 3 mm மெயின்டைன் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுக்குறேன். ஸோ ஆங்கிள் வந்து நான் மென்ஷன் பண்ணவே இல்லை இல்லையா? ஸோ ஆங்கிள் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சிமெட்ரிக் ஆஃப்செட்ல இருந்துட்டு ஆஃப்செட் ஆங்கிள், ஓகே, ஆட்டோமேட்டிக்கா ஒரு 45 டிகிரின்னு இருக்கு. ஓகே, 45 டிகிரி எடுத்துட்டு நான் ஒரு 30 டிகிரி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் மாத்திக்கிறேன், ஆங்கிள் மாத்திக்கிட்டேன். 45 டிகிரி தான் எவ்வளவு பாக்குறது, ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு 30 டிகிரி, ஒரு 35 டிகிரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு ஓகே பண்றேன். ஓகே, இப்போ டைரக்டா என்ன பண்றேன், அப்ளிகேஷன் அண்ட் தென் மேனுஃபேக்சரிங். இங்க கேம் ஜெண்டர்ல வச்சுக்கோங்க, இங்க மில் பிளானர்ல வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ டைரக்டா உங்களுக்கு ஜாமெட்ரில போச்சுன்னா நீங்க டைரக்டா எம்எஸ் மில் அண்ட் ஒர்க் பீஸ் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஓகே, ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துருச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணி ஜாமெட்ரிக்கு போயிடுங்க, சரியா? ஸோ இப்போ எம்எஸ் மில் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓகே அங்கேயே இருக்கட்டும், ஆல் ஆக்சஸ் Z ஆக்சஸ் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். அடுத்தது ஒர்க் பீஸ் செலெக்ஷன், ஸ்பெசிபிக் பார்ட் செலக்ட் பண்ணி ஓகே. அடுத்தது ஸ்பெசிபிக் பிளாங்க். ஸோ இதில் எல்லாம் வைக்கலாம், ஆஃப்செட் அண்ட் பார்ட்ல வைக்கலாமா, பவுண்டரிங் பிளாக்ல வைக்கலாமா, இல்ல சிம்பிள்ல வைக்கணுமா, இல்ல அவுட்லைன் வைக்கலாமா, எதுல வைக்கலாம்? பிளாக்ல வச்சுக்கலாம். ஏன்னா 2D ல பொறுத்த வரைக்கும் தான் பவுண்டரிங் பிளாக் அதிகமா யூஸ் ஆகும். அதே 3D க்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா 3D தான் நம்ம கேஸ்டிங் எல்லாமே பண்ண போறோம். ஃபோர்ஜிங் வர எல்லாம் என்ன கேஸ்டிங் பீஸ் வருதோ அதுக்கான மாடல் தான் நம்ம பண்ண போறோம், கரெக்டா? சோ அதுக்கான இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஜாமெட்ரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2D மிஷினிங் பண்ணும்போது நமக்கு எல்லாமே என்னது, பவுண்டிங் பிளாக் தான், புரியுதா? ஸோ பவுண்டிங் பிளாக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து என்ன பண்றேன், ஓகே பண்ணிக்கிறேன். நான் சைஸஸ் எதுவும் நான் கொடுக்கல, அப்படி என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இங்க ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது நேரா கிரியேட் ஆபரேஷன்ல போயிட்டு இதுல என்ன ஆபரேஷன் சூஸ் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், சாம்பரிங்க்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, டீபர்கிங்னு ஒன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, டீபர்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கரெக்டா நம்மளுக்கு என்ன ஆகாது, டூல் பாத் கிரியேட் ஆகாது. வேணா இதை செலக்ட் பண்ணி கூட பார்க்கலாம். பிளானர் டீபர்கிங் தானே சொல்லியிருக்காங்க, அப்போ இதை வச்சு நம்ம யூஸா என்ன பண்ணிக்கலாம், என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சாம்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இதை எடுத்துட்டு இப்போ டைரக்டா என்ன பண்றோம், ஓகே கொடுக்குறேன். இங்க ஃபர்ஸ்ட் டூல் செலக்ஷன் எடுத்துக்கிறேன், ஓகேவா? சாம்பர் மில் எடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 16 mm டயாமீட்டர் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 45 இருக்கு, அதுக்கு பதிலாக நான் எவ்வளவு கொடுக்கணும், 35 டிகிரி ஆங்கிள் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், ஓகே? கொடுத்துட்டு டூல் நம்பர் 1 கொடுத்துட்டு ஓகே. ஓகே, முடிஞ்சிருச்சு. வெறும் நான் சாம்பர் மட்டும் தானே பண்ண போறேன், ஸோ அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ அடுத்தது டைரக்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சாம்பரோட செட்டிங்ஸ். அதுல என்ன கேட்டிருக்காங்க, சாம்பரோட Z ஓட ஆஃப்செட் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து எவ்வளவுக்கு நீங்க இறக்க போறீங்க மைனஸ்ல. நான் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்தேன், என்னோட டிஸ்டன்ஸ் வந்து 3 mm தான் நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். அப்போ டைரக்டா நான் இங்க எவ்வளவு கொடுக்கணும், 3 தானே கொடுக்கணும், கொடுத்துட்டேன். அடுத்து என்ன கேக்குறாங்க, சாம்பர் சைஸ் கேக்குறாங்க, சாம்பரோட சைஸ். அப்போ நான் இங்க எவ்வளவு கொடுக்கணும், சாம்பர் சைஸ் 3 தானே கொடுக்கணும். சாம்பரோட சைஸ் என்னது, எவ்வளவு வருது, இந்த சைஸ் தானே கேக்குறான். நல்லாவே பாருங்க, இதுக்கும் இப்போ வந்து ஜாபர் ரைட் கண்ட்ரோல் ஆல்ட் ஃப்ரண்ட் பிளேன்ல வைக்கிறேன், ஓகே? ஃப்ரண்ட்ல வைக்கும் போது உங்களுக்கு தெரியுது பாருங்களா, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேக்குறான். இதுக்கும் இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேக்குறான். சரி, நீங்க திருப்பி என்ன பண்ணுங்க, அனலைஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கு. 3.86 இருக்கு, சம்திங் இருக்கு. அப்போ இதை எடுத்துட்டு அங்க போயிட்டு என்ன பண்ற, வேல்யூவை 3.86
86 அப்படின்றத கொடுத்துட்டு அடுத்து என்ன கேட்டாங்கன்னா டைரக்ஷன். அடுத்தது டைரக்ஷன் கேக்குறான். எந்த டைரக்ஷன்ல கட் ஆகி போகணும், அதாவது கிளைம்ல வேணுமா கன்வென்ஷனல் வேணுமா, அதுக்கான மீனிங் சொன்னல. ஓகே எதுக்கு போட்டுக்கலாம், கிளைமா கன்வென்ஷனலா? கிளைம் தான், புரியுதா? ஓகே அடுத்தது கார்னர்ஸ். அதுல மொத்தம் 2 டைப் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ரோலர் ரவுண்ட். டூல் எப்படி போகுது பாத்தீங்களா, எட்ஜஸ்ல எப்படி போகுது, ரேடியஸா திரும்புது எட்ஜ்ல மட்டும், ஓகேவா? அதே எக்ஸ்டெண்ட்ல பாருங்க, எந்த மாதிரி டைப் வேணும் உங்களுக்கு? டூல் உங்களுக்கு ஷார்ப்பா திரும்பணுமா இல்ல ரவுண்டா திரும்புற மாதிரி ஈஸியா இருக்குமா? உங்களுக்கு ரவுண்டா தான் யூஸ் பண்ணி ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஓகே, அடுத்தது ஜாமெட்ரிக்கு போங்க. கொஞ்சம் லைட்டா மாடரேஷன் மாத்திருக்காங்க, தெரியுதா? லைட்டா கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஸ்பெசிபிக் பார்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, அது ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுமான்னு கேக்குறாங்க. தேவையில்லை, நான் சாம்பர் அடிக்கும் போது எதுக்கு நான் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணோம், தேவை கிடையாது. அடுத்தது ஸ்பெசிபிக் செக்லாம் தேவையில்லை, ஸ்டாக்கும் மெயின்டைன் தேவையில்லை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பெசிபிக் கட் ஏரியா. எந்த போர்ஷனை கட் பண்ண போறீங்க, இந்த போர்ஷன் தானே கட் பண்ணணும். அப்போ ஸ்பெசிபிக் கட் ஏரியால போயிட்டு இந்த ஃபேஸஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணி டான்ஜென்ட் ஃபேஸஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னா எல்லாத்தையுமே ஸ்பேசஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓகே. ஓகே, செலக்ட் ஆயிடுச்சா? இப்போ ஓகே பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் ஓவர். இப்போ டைரக்டா டூல் ஆக்சஸ்க்கு போறேன். டூல் ஆக்சஸ் எதுல இருக்கணும், என்னைக்குமே Z ஆக்சஸ்ல தான் இருக்கணும். அடுத்தது நான் கட்டிங் மூவ்ஸ். இதுல எதுவுமே எங்கேஜ் டைப்ல கேட்டிருக்காங்களா? ஸ்மூத் எடுத்து விட்டு எங்கேஜ்க்கு வாங்க. அதுல வந்து உங்களுக்கு டூல் எப்படி இறங்கணும், ஆர்க் வழியா இறங்கணுமா இல்ல டைரக்டா பிளெஞ்சி இறக்கிக்கிறீங்களா? பிளெஞ்சில போடுவீங்களா இல்ல ஆர்க் வழியா இறக்கி யூஸ் பண்றீங்களா? சாம்பருக்கு பிளெஞ்சில் போட்டுருக்கேன். பிளெஞ்சில யூஸ் பண்ணிக்கிறீங்களா? சரி. அதுல அவன் என்ன கேக்குறான்னா டிஸ்டன்ஸ் கேக்குறான். எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு தள்ளி உங்களுக்கு இறங்கி கீழே இறங்கணும்னு கேக்குறான். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா எம்எம்ல கொடுத்துட்டு ஒரு 10 mm மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் ஜெனரேட் பண்றேன். என்னாச்சு? The chamfer size is too large for the chamfer tool. Set the chamfer size value less than or equal to the radius or tool bottom radius ன்னு சொல்லிட்டான். சரி, நான் டைரக்டா என்ன பண்றேன்னா இதுல வந்து distance chamfer 2 ன்னு மென்ஷன் பண்ணிட்டு ஜெனரேட் பண்றேன். என்ன சொல்றான்? No edges found that could be safely debugged. சேஃபியா டீபக் பண்ண முடியாதுன்றான். எதனால? எட்ஜ் சரியா செலக்ட் பண்ணாதனாலன்றான். சரி, ஜாமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கானா எக்ஸ்க்ளூடிங் எட்ஜஸ்னு, இத செலக்ட் பண்ணலாமா? இங்க கனெக்டட் கர்வ்ஸ்ல வைக்கிறேன். கனெக்டட் கர்வ்ஸ் வந்தாலும் அது இப்படிதான் போகும். டான்ஜென்ட் கர்வ்ஸ்ல வச்சாலும் சிங்கிளா தான் எடுத்துக்கும். இந்த ஆப்ஷன் எடுத்துக்குதான்னு பார்ப்போம். சப்போஸ் இதை எடுத்துக்கலனா நம்ம என்ன பண்ணிக்கணும், வேற ஆப்ஷனுக்கு தான் போய் ஆகணும், ஒரு வழி இல்லை. இதுக்காக இது வரலன்னு இருக்கக்கூடாது. அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு எடுத்துடணும். ஓகே, எடுத்துட்டு ஓகே பண்றேன். இப்போ நான் வந்து ட்ராக்கிங் த எட்ஜஸ் இருக்கா, இந்த பாக்ஸ் ஆன் பண்ணி விட்டு ஜெனரேட் பண்றேன். என்ன சொல்லிட்டான்? அன்மிஷன் எட்ஜஸ் ஃப்ரம் த டீபர்க்ன்ட்டான். புரியுதா? சரி, இப்போ என்ன ஆப்ஷன் இல்ல, என்னதான் பண்ணலாம், ஏன் இப்படி வர மாட்டேங்குது அப்படின்னா, டூல் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அது நேரா எடிட் ஆப்ஷனுக்கு போங்க. டூல்ல எடிட் ஆப்ஷன்ல போயிட்டு இங்க மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, டூல் ஷாங்க் ஹோல்டர் அண்ட் மோர், அந்த ஆப்ஷனுக்குள்ள போங்க. அதுல ட்ராக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ட்ராக்கிங் பாயிண்ட் ஆன் பண்ணிட்டு இந்த கட்டர் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கணும்ல, இந்த எங்க ஆங்கிள் இருக்கோ அங்கதானே எனக்கு மிஷினிங் பண்ணணும். கரெக்டா இந்த டச் பண்ணி தானே மிஷினிங் பண்ணும். இது டாப்ல இருந்தா எப்படி மிஷினிங் ஆகும்?
புரியுதா? இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பாட்டம்ல வரணும், இங்க வந்து நிக்கணும். ஓகேவா? சோ இத செலக்ட் பண்ணி புதுசா டூப்ளிகேட்டா ஒரு நேம் எடுத்துக்கணும். ஓகே, டூப்ளிகேட்டா ஒரு நேம் எடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணும், சாம்பர் சி எஃப் அப்படின்னு ஒரு கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. இப்போ நான் ஜெனரேட் பண்றேன், இப்பயும் எடுத்துக்குதான்னு பாருங்க. என்னாச்சு? நத்திங், எடுத்துக்கவே இல்ல. இது எப்போ நீங்க யூஸ் பண்ணணும்னா, நீங்க எல்லா மிஷினிங் சைடு மில்லிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ற மாதிரி இருக்கணும். எடுத்தோடனே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதான் அவன் சொல்றான். புரியுதா? எடுத்தனே இந்த சாம்பர் மட்டும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆபரேஷன்ல பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப என்ன ஆபரேஷன்ல தான் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டீபர்கிங் பிளானிங்கை விட்டுட்டு டைரக்டா கிரியேட் ஆபரேஷன்ல பிளானர் ப்ரொஃபைல் இதை எடுத்துக்கோங்க. அப்போ இது எங்கெல்லாம் தேவைப்படுது பாத்தீங்களா? பிளானர் ப்ரொஃபைல் சைடு மில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, சாம்பரிங்க்கு யூஸ் பண்றாங்க, வேற எதுக்கு யூஸ் பண்றாங்க? அந்த டி ஸ்லாட் கட் இருக்கும், விஎம்சிக்கு பெட் வரும் பாத்தீங்களா, அந்த கட்டருக்கும் நம்ம என்ன பண்றோம், இந்த டைப்புக்கு இதே மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா கான்செப்ட்? அப்போ 3 ஆப்ஷன் இதுலயே நம்ம எல்லாமே பண்றோம். ஏன்னா பழைய வெர்ஷன்ல இந்த ஆப்ஷன் கிடையாது, பிளானர் டீபர்கிங் கிடையாது பழைய வெர்ஷன்ல NX12. அப்ப புது வெர்ஷன்ல தான் அவன் கொடுத்திருக்கான். அப்ப என்னன்னா நீங்க எல்லா இதுக்கும் நீங்க முடிச்சிட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஆனா அவன் என்ன சொல்றான்னா உங்களுக்கு ஃபேஸ் டு நார்மல் ஆக்சிஸ்ல வைக்க சொல்றான் டைரக்ஷன். சரி, நான் நார்மல் டு பிளேன் ஆக்சிஸ்னு வைக்கிறேன், Z ஆக்சிஸ்ல டூல் ஆக்சிஸ்ல. அது இப்படிப்பட்ட ஆப்ஷன் இங்க காட்டலே, அந்த ஆப்ஷனே காட்டவே இல்லை. ஓகேவா? என்னதான் டூல் ஆக்சிஸ்ல அவன் வச்சிருந்தாலும் எடுத்துக்கிச்சா? நெவர், எடுத்துக்கவே இல்லை. ஸோ அதனால இதை என்ன பண்ணிடுறேன், ஜஸ்ட் லீவ் அவுட் பண்ணிட்டு நான் நேரா பிளானர் ப்ரொஃபைல் 2D இதுக்கு போங்க. இந்த ஆப்ரேஷன் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுல தான் கர்வை செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. புரியுதா? மீதி எல்லாமே என்னவா இருக்கு, செலக்ட் த ஃபேஸ், செலக்ட் த கர்வ், அந்த மாதிரி தான் இருக்காது. செலக்ட் த ஃபேஸ் தான் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இதுல மட்டும் தான் என்ன இருக்கு, கர்வ்ஸ் இருக்கு. ஓகே, இதை பேஸ் பண்ணி கூட மிஷினிங் பண்ணலாம்ல. அப்போ டூல வந்து அதே டூல் எடுத்துக்கிறேன், ஸ்பெசிபிக் பார்ட் பவுண்டரிஸ் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இதுல கர்வ்ஸ்ல வச்சுட்டு செலக்ட் பண்றேன், சிங்கிள் கர்வ் எடுத்துட்டு டான்ஜென்ட் கர்வ்ஸ்ல வைக்கிறேன். ஸோ எல்லா கர்வ்ஸும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்டாக் எங்க இருக்கு, இன்சைட்ல இருக்கா அவுட் சைட்ல இருக்கான்னு கேக்குறான். எனக்கு ஸ்டாக் அவுட் சைட்ல தான் இருக்கு, ஸோ அதனால அவுட் சைட்ல வச்சிருக்கேன். பவுண்டரி டைப் நல்லா பாத்துக்கோங்க, க்ளோஸ்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்பெசிபிக் ஃப்ளோர், எவ்வளவு தூரம் வரைக்கும் உங்களுக்கு டூல இறக்கி அந்த சாம்பர் நான் அடிக்கணும்னு கேக்குறான். அப்போ ஸ்பெசிபிக் ஃப்ளோரும் நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணி அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்து கரெக்டா இது வரைக்கும், இந்த எண்ட் வரைக்கும் தானே அடிக்கணும்னா, சாம்பர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்கு, 2.1 இருக்கு டிஸ்டன்ஸ். கொடுத்துட்டு ஓகே பண்றேன். அடுத்தது ஃப்ளோர் ஸ்டாக், இதுக்கு எதுக்கு நான் ஃப்ளோர் ஸ்டாக் வைக்கணும், தேவையில்லை. ஸோ டெப்த் ஆஃப் கட் வேணுமா சாம்பருக்கு, ஏன்னா இதுக்கு ஸ்டெப் ஓவர் கிடையாது. சின்ன டூலா நான் யூஸ் பண்றேன், என்கிட்ட சின்ன டூல் சாம்பர் டூல் தான் இருக்கு, என்னால ஒரே பாஸ்ல அடிக்க முடியாது, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன டூல் இருக்கா, ஓகே பரவாயில்ல, நான் என்ன பண்ணேன் டெப்த் ஆஃப் கட் ஒரு 0.2 கொடுத்து விட்டுருவேன். அப்ப ஸ்டெப் ஓவர் என்ன ஆயிடும், இன்னும் பக்கத்துல நெருங்கி நெருங்கி வர ஆரம்பிச்சிடும்ல. 0.2 கொடுக்குறேன். இப்ப ஜென்ரேட் பண்றேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரேட் பண்றேன், அங்க தெரியுதா? அப்போ பொறுமையா என்ன ஆகும், 0.2 0.2 கட் பண்ணி அந்த சாம்பர் ஃபார்மேஷனை கொண்டு வருவாங்க சில பேர். ஏன்னா அதுக்கேற்ற கட்டர் அவங்க கிட்ட இருக்காது, சின்ன கம்பெனில இந்த கட்டர் இருக்காது. அதே இன்னமும் உங்களுக்கு கம்பெனில கொஞ்சம் பெரிய கட்டரா இருந்துச்சுன்னா ஒரே பாஸ்ல பண்ணலாம்ல. அப்போ இது தேவையில்லை, நான் 0 பண்ணிக்கிறேன். என்கிட்ட 60 நம்ம பெரிய கட்டர் தானே வச்சிருக்கேன், அது எனக்கு ஓகே தான். ஸோ எடுத்துட்டு
இப்போ வந்து ஜாமெண்ட்ரியில போறேன். ஓகே, இதுல இருந்து எந்த ஆப்ஷன் தேவையில்லை. அடுத்து டூல் ஆக்சஸ் Z ஆக்சஸ்ல தான் இருக்கு. அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி கிளைம்ல தான் இருக்கு. அண்ட் தென் நான் கட்டிங் மூவ்ஸ் எல்லாமே எனக்கு ஆர்க் டைப்ல இறக்கிக்கிறேன். இதுக்கு லீனியர் லீட் கொடுத்துக்கலாமா? லீனியர் லீட் கேக்குறான். ஓகே, நான் வந்து ஏன் நன்னு கொடுத்தேன் தெரியுமா? ஏன்னா ரேடியஸோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கு? 90 டிகிரி இருக்கா? இதை எம்எம் கன்வெர்ட் பண்றேன், ஒரு 20 மெயின்டைன் பண்றேன், ஒரு வாட்டி ஜெனரேட் பண்றேன். முடிஞ்சுதா வேலை? டூல் வெளியே தானே இறங்கி உள்ளர போகுது. இது எதுக்கு நான் லீடிங் லீட் கொடுக்கணும்? புரியுதா கான்செப்ட்? டூல் வெளியே தானே எப்படி இறங்குது உங்களுக்கு? வேணா வெரிஃபிகேஷன் வேணா பாருங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. புரியுதா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதான் டூலோட பர்சன்டேஜ் எடுத்து விட்டு எம்எம்ல மாத்துனேன். புரியுதா? அதான் டூல் பர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டு எம்எம்ல கன்வெர்ட் பண்ணேன். ஒரு 10 கூட கொடுத்துக்கலாம். ஏன் அவ்வளவு தூரம் இறக்கிட்டேன்? சின்ன சிஸ்டம் கட்டுறதானே. ஓகே, இது போதும் எனக்கு. ஜெனரேட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து மிஷினிங் பண்றேன் பாருங்க. வெரிஃபிகேஷன்ல 3D டைனாமிக்ல கோல்சின் செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்றேன். ஓகே பண்றேன். இப்போ ப்ளே பண்றேன். முடிஞ்சதா? இங்க நடுவுல ஸ்டாக் விட்டது ஏன்னா மெட்டீரியல் அங்க இருந்திருக்கு. ஓகேவா? நான் சைடு மில்லிங் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், மெட்டீரியல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் சாம்பர் அடிச்சிருக்கணும். நான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன், அந்த சாம்பர் டூல் எடுத்து நான் மிஷினிங் பண்ணிட்டேன் ப்ரோக்ராம். புரியுதா? நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் சைடு மில்லிங் முடிச்சிட்டு என்ன பண்ணிக்கணும், ஓகே. சாம்பர் டூல் எடுத்து மிஷினிங் பண்ணிக்கோங்க. சரியா? இல்ல எனக்கு டெப்த் ஆஃப் கட் சின்ன டூல் தான் எனக்கு இருக்கு, டெப்த் ஆஃப் கட் வேணா நீங்க டெப்த் ஆஃப் கட் கூட நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெனரேட் பண்றேன். அது எப்படி போகுதுன்னு ஒரு வாட்டி கூட நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இது ஸ்டெப் ஓவர் கிடையாது. இதுல டெப்த் ஆஃப் கட் நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான். தெரிதா? ஒரு வாட்டி பொறுமையா போயிட்டு வருது பாருங்க. ஓகே ப்ரோ. இப்போ சப்போஸ் எனக்கு இங்க நடுவுல ஹோல்ஸ் இருந்து கவுண்டர் போர் இருந்து 2 கவுண்டர்ல மேல இருக்கிறதுக்கு கீழே இருக்க ரெண்டுத்துக்கும் எனக்கு அடிக்கணும்னா அந்த இதெல்லாம் எப்படி? சோ சாம்பர் 2D சாம்பர் புரிஞ்சுதா? ஓகே. சப்போஸ் அது ரேடியஸா இருந்தா கூட நீங்க என்ன பண்ணிக்கணும், சப்போஸ் ரேடியஸா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சாம்பர் டூல் போல ரேடியஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். பால் நோஸ் கட்டர் எடுத்துக்க போறீங்க. கரெக்ட்டா? பால் நோஸ் கட்டர் எடுத்துட்டு டெப்த் ஆஃப் கட் என்ன பண்ணிடணும், 0.2 0.1 கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். ரேடியஸ் ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஓகேவா? அந்த இது கூட நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் சாம்பருக்கு பதிலா ரேடியஸ் அடிச்சு பாருங்க. இதே ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணுங்க 2D ல. என்ன டைம் அதிகமா போகும், அது ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம அதுக்கு நான் 3D லே பண்ணிட்டு போயிடுவேனே. ஓகே. அந்த ப்ரொஃபைலுக்கு ரேடியஸ் வந்ததுனா நான் 3D லே பண்ணிட்டு போயிடுவேனே. ஓகே. இதுக்கு நான் 2D பக்கமே வர மாட்டேன். ஓகேவா? ஓகே. சோ புரியுதா கான்செப்ட்? ஓகே ப்ரோ. சோ இது சாம்பரிங். அதே என்கிரேவிங் பண்றது எப்படி? என்கிரேவிங், சோ என்கிரேவிங் பண்றதுக்கு ஒரு ஜாப், ஒரு ஃபேஸ் ஏதாவது இருக்கணும். இந்த ஃபேஸ் ஒரு 3D ஜாப் இருந்தாதான் அங்க வந்து நான் வச்சு நான் மிஷினிங் பண்ண முடியும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு மாடல் எடுத்துட்டு வந்து அப்ளிகேஷன் மேனுஃபேக்சரிங்குள்ள போயிடுங்க. ஓகே, நார்மலா போயிட்டு மெனுல போயிட்டு இன்சர்ட் இருக்கா, இன்சர்ட்ல போயிட்டு நோடுன்னு இருக்கு பாருங்க, NODE நோடு. நீங்க மேனுஃபேக்சரிங் வச்சுட்டே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணி அங்க வச்சு மிஷினிங் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. இல்ல நான் மேனுஃபேக்சரிங் போறதுக்கு முன்னாடியே நான் வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியும் பண்ணலாம். இப்போ டைரக்டா அப்ளிகேஷன் மாடலிங் போயிட்டேன், ஒரு மாடல் உள்ளர எடுத்துட்டு வந்துட்டேன். மெனுல போயிட்டு இன்சர்ட்ல நோட்னு இருக்கா, இங்க நோட்னு கொடுத்திருக்காங்களா? அதுக்கு பதிலா என்ன இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கா. இந்த டெக்ஸ்ட் எதுக்காகனா 3D ல யூஸ் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து 3D ல யூஸ் பண்ணலாம், 2D ல பண்ண முடியாது. புரியுதா? 2D ல பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. நோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். டிரைவ் கர்ஸ்ல நோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? கொடுக்கவே இல்லை.
புரியுதா? ஸோ வியூவில் ஏதாவது கொடுத்துக்கலான்னு பார்ப்போம். எடிட்ல அப்போ வெறும் அப்ளிகேஷன் மேனுஃபேக்சரிங்ல மட்டும்தான் அந்த இதுல இருக்கு நோடு. அப்போ டைரக்டா நீங்க மேனுஃபேக்சரிங்குள்ளேயே போயிடுங்க. புரியுதா? மேனுஃபேக்சரிங்ல போயிட்டு மெனுல போயிட்டு இன்சர்ட் நோட் NOD நோட் அதை எடுத்துக்கோங்க. புரியுதா? ஸோ இதுல அவன் என்ன கேட்டிருக்கான்னு தெரியுதா? டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்கன்றான். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், கேட் அண்ட் கேம்ன்றதை என்ன பண்ணிருக்கேன், மென்ஷன் பண்ணிருக்கேன். இதோட சைஸ் கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, கொடுத்துருக்கான சைஸ் பக்கத்துல. அது இல்லாம உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வேணும்னு கூட கேட்டிருக்கான். நான் நார்மலா பாத்தீங்கன்னா அந்த ரோமன் லெட்டர்ஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ரோமன் லெட்டர்ஸ் ஆர்ல இருக்கும் இல்லையா, சிங்கிள் லெட்டர்ஸ். இது தெரியுதா? இந்த லெட்டர் ஐசோட்ரோபிக் லெட்டர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.75. இப்ப கரெக்டா இருக்கா? புரியுதா? ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துடுறேன். இப்போ உங்களுக்கு சிங்கிள் லெட்டர் தானே தெரியுது உங்களுக்கு இப்ப பாக்குறதுக்கு. நார்மல் சிங்கிள் லெட்டர் தான் இருக்கு. இதை எப்படி நான் மிஷினிங் பண்ணணும்? ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸ் மேல நான் என்ன பண்ணிட்டேன், டைப் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு எனக்கு தேவையான சைஸை நான் கொடுத்துட்டேன். இப்போ டைரக்டா கிரியேட் ஆபரேஷன் மில் பிளானர்ல என்கிரேவிங் சொல்லியிருக்காங்களா, பிளானர் டெக்ஸ்ட் இதுதான். புரியுதா? இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். எடுத்துட்டு ஒர்க் பீஸ்ல வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ நேரா டூல் கிரியேட் டூல்ல போயிட்டு என்கிரேவிங் டூல் ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா இங்க வெளியில? சரி, டூல் ப்ரோம் லைப்ரரியில போயிட்டு எடுக்கிறேன், மில்லிங்ல வைக்கிறேன். எங்கயாவது என்கிரேவிங் கட்டர் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? வேணா இது வேணா எடுத்துக்கலாமா? டாப்பர் பேரல் மில்லுன்னு ஒன்னு இருக்கு இல்லையா, சும்மா ஏதோ ஒரு கட்டர் எடுத்துட்டு நீங்க என்கிரேவிங் கட்டர் எடுத்து கூட நீங்க பண்ணிக்கலாம்ல. நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருந்தா போதும். அந்த ப்ரோக்ராம் எடுத்து என்ன டூல் வேணா இருக்கட்டும், அது பத்தி பிரச்சனை இல்ல. ஓகே, ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதே மிஷினிங் பண்ணிக்க போகுது. இங்க டூல் எடுத்துட்டு அதுக்கான ஈக்குவலான டூல கூட நம்ம எடுத்துக்கலாம். சும்மா அந்த டாப்பர் பேரல் மில்ல எடுக்கிறேன், ஓகே எடுக்கிறேன். நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் இதுலயே இல்லன்னு காட்டுது. சரி, வேணா வெளியில ஒரு டிஸ்பிளேல காமிச்சிருக்கான் பாருங்க, டாப்பர் பேரல் இதை எடுத்துக்கலாம். ஓகே, இவன் வந்து பாத்தீங்கன்னா நெக்கோட டயாமீட்டர் வந்து 16 mm சொல்றான். இத வந்து ஒரு 5 அப்படின்னு கொடுத்துட்டு இது ஒரு 6 ஓகே 6னே கொடுக்குறேன். ஓகே, இது ஒரு 4 கூட கொடுத்துக்கலாமே. இது ஒரு 6 கூட கொடுத்துட்டு 5 இது டயா 6 மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, லோவர் ரேடியஸ் இருக்கா, அந்த ரேடியஸ் எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 0.1 கொடுக்கலாமா? ஏன்னா பிளாட் என்கிரேவிங் கட்டர்ல உங்களுக்கு 0.1 0.2 தானே இருக்கும் ரேடியஸ்ல. நான் ஒரு 0.2 ரேடியஸ் மெயின்டைன் பண்றேன். அடுத்தது பேரலோட ரேடியஸ் மெயின்டைன் பண்ண சொல்றான். சும்மா ஒரு 15 கொடுத்துக்கிறேன், இல்ல 100 கூட கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் மெயின்ஸா நம்ம எடுக்க போறது கிடையாது. அடுத்தது R2 ரேடியஸ் எங்க இருக்கு, அது டாப், அது நம்மளுக்கு கணக்கு தேவை கிடையாது. இது அடுத்தது லென்த் வந்து பாத்தீங்கன்னா 100 இதுல இருக்க கட்டிங் ஏஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 அப்படின்ற மெயின்டைன் பண்றேன். தெரியுதா? இப்ப கிடைச்சிருச்சா? சோ கொடுத்துட்டு இங்க டூல் நம்பர் 1, இங்கேயும் டூல் நம்பர் 1 கொடுத்துட்டு ஓகே பண்றேன். சோ கட்டர் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நேரா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பெசிபிக் டிராஃப்டிங் டெக்ஸ்ட். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் ஆகுதா? கொடுத்துட்டு ஓகே. அடுத்து ஸ்பெசிபிக் ஃப்ளோர், எவ்வளவு டெப்த்துக்கு நீங்க இறக்க போறீங்க. என்கிரேவிங்னா எவ்வளவு டெப்த்துக்கு இறக்கலாம்? மேக்ஸிமம் 0.2 இல்ல 0.5 குள்ள தான் நம்ம இறப்போம். ஏன்னா 1 mmன்றது அலுமினியத்துக்கான கொடுத்துக்கலாம். கரெக்டா? சாஃப்டான அந்த லோ கிரேடுக்கான அலுமினியம்னா நம்ம 1 mm வரைக்கும் கொடுக்கலாம். அதே நமக்கு வந்து MS னா ஒரு 0.2 இல்ல 0.5 குள்ள தான் கொடுப்போம். 1.5 கூட மென்ஷன் பண்ணிக்கலாமா?
ஓகே ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு நான் டூல் எவ்வளவு தூரம் இறக்க போறேன் அப்படின்னா 0.5. புரியுதா? ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுங்க. அது வரைக்கும் தான் நான் இறக்க போறேன் அப்படின்றது. டோட்டலா 0.5 தான் நான் இறக்கி இருக்கேன். தெரியுதா? அடுத்து இப்ப அண்ணன் கேட்டிருக்காம பாருங்க. டெக்ஸ்டோட டெப்த் நான் ஃப்ளோர் எவ்வளவு வரைக்கும் கொடுத்தேன்? 0.5 தானே கொடுத்தேன். அப்ப நான் இங்க எவ்வளவு கொடுக்கணும்? 0.5 தானே கொடுத்தாகணும். சோ இதுக்கும் ஒரு 0.5 கொடுத்துட்டு ஸ்டாக் கேக்குறான். எனக்கு ஸ்டாக்லாம் எனக்கு வேண்டாம், நான் டைரக்டா டெப்த் ஆஃப் கட்லேயே போய்க்கிறேன். ஓகேயா? சோ டெப்த் ஆஃப் கட் வந்து எவ்வளவு கொடுக்கலாம்? 0.5க்கு 0.1 கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஜெனரேட் மட்டும் பண்றேன். சோ புரியுதா கான்செப்ட்? இப்போ மெசேஜ் ஒன்னு வந்துச்சு ப்ரோ. அதுதான் நான் வந்து உள்ள செலக்ட் பண்ணல, நான் எது சரியாதுன்னு செலக்ட் பண்ணல. ஓகேயா? செட் ஆக்சஸ்ல இருக்கு. ஃபைனல் ப்ராசஸ்லாம் கேக்குறான். ஓவராலா ப்ராசஸ் ஏதாவது பண்ணுமான்னு கேக்குறான். அதெல்லாம் நான் கொடுத்துறேன். சோ கொடுத்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல் நான் கட்டிங் மூவ்ஸ்ல ரேம்ப்ல வேணுமா? இதான் மெசேஜ் வந்தது. காரணம் என்னதுன்னா சோ ரேம்ப்ல இறக்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். என்கிரேவிங் காட்டுற ரேம்ப்ல இறக்க போறீங்களா, பிளேன்ஸ்ல இறக்க போறீங்களா, எலிக்ஸ்ல இறக்க போறீங்களா? அப்போ பிளேன்ஸ்லயே போட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி ஜெனரேட் பண்றேன். இப்போ வெரிஃபிகேஷன்ல போயிட்டு கோல்ஜன் செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்றேன். ஏன்னா இதுக்கு நான் ஸ்டாக்கே மெயின்டைன் பண்ணல, மேல டாப்ல ஸ்டாக்கே இல்ல. அப்போ சும்மா தான் ஓடும். இப்போ ப்ளே பண்ற பாருங்க, தெரியுதா? அப்போ மேல வந்து ஒரு 1 mm ஸ்டாக் மேல வச்சுக்கலாம். ஓகேவா? 1 mm மேல ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒர்க் பீஸ்ல போயிட்டு ஸ்பெசிபிக் பிளாங்க்ல இங்க ஒரு 1 mm மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளானர் டெக்ஸ்ட என்ன பண்ணிக்கணும்? டபுள் கிளிக் பண்ணி ஒரு வாட்டி ஜெனரேட் பண்ணிக்கலாமா? ஆனா ஒரு விஷயம் இருக்கு, நம்ம வந்து இதுக்கு மேலதான் என்ன இருக்கு? ஸ்டாக் இருக்கு. கரெக்டா? இதுக்கு மேல என்ன ஸ்டாக்? 1 mm ஸ்டாக் இருக்கு. அப்போ நான் ஸ்பெசிபிக் ஃப்ளோரை வந்து நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? அந்த ஃப்ளோர்ல செலக்ட் பண்ணி கீழே இறங்கி இருக்கு. தெரியுதா? அப்போ மேல தூக்கிக்கலாமா? 0.5 மேல. ஓகே, மேல ஒரு 1 mm இருக்கு. அப்போ திருப்பி என்னோட ஃபினிஷிங் ஜாபை செலக்ட் பண்ணி தானே ஒரு 0.5 நான் கீழே கொடுத்து வச்சிருந்தேன். என்னோட ஃபினிஷிங் ஜாபுக்கு கீழே தான் 0.5 கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி மேல 1 mm இருக்கு. அப்ப அதுக்கு சென்டர்ல தானே வைக்கணும்னா ஸ்டாக்கை கொண்டு போயிட்டு அங்க வந்து ஒரு அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டேன். முன்னாடி கீழே இருந்தது, மைனஸ்ல இருந்தது. நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? இப்போ பிளஸ்ல கொடுத்துக்கிட்டேன். புரியுதா? கொடுத்துட்டு ஒரு வாட்டி நான் ஜெனரேட் பண்றேன். இப்போ தெரியுதா? சும்மா இதுக்காக தான் நான் காட்டினேன். ஓகே ஓகே, புரியுதுங்களா? நீங்க சொல்றது ஓகே தான். நம்ம ஃபினிஷிங் ஜாப்லாம் நாங்க ஓட்டுவோம். அதேதான், ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் வச்சு எப்படி ஓட போகுதுன்னு வெரிஃபிகேஷன் தான் நான் வச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ப்ரோ. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே பண்றேன். இப்போ ப்ளே பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிரும்ல எப்படி வர போகுதுன்றது அவுட்புட். ஓகே ஓகே, அவுட்புட் பார்க்க இப்படி தான் இருக்கும் டோட்டலா. ஓகே ப்ரோ. ஓகே, அவ்வளவுதான், ஃபைனல் பாஸ் ஓடுது கடைசியா. சோ புரியுதா கான்செப்ட்? ஓகே ப்ரோ. சோ அதுக்காக மேல ஒரு 1 mm ஸ்டாக் வச்சு அதுக்கு சென்டருக்கு ஒரு 0.5 வச்சு விட்டேன். ஓகே ஓகேவா? அப்பதான் நம்மளால பார்க்க முடியும். நீங்க வந்து நார்மலா வச்சு கூட நீங்க ப்ரோகிராம் எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? சோ புரியுதா கான்செப்ட்? என்கிரேவிங். ஓகே.